எல்லாருமே வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஊர் ஊருக்கு நம்ம விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வித்தியாசமான விளம்பரமா ஒரு ஆவணப்படம் வந்து என்னுடைய மகன் வந்து உருவாக்கி விட்டுருக்காரு. அந்த ஆவணப்படத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய தாசில்தார், அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒன்றிய அலுவலர்கள் மற்றும் அலுவலர்கள்லாம் சேர்ந்து நெறைய இடத்துல வந்து பேரணி, அப்புறம் உறுதிமொழி அது அப்படி நடத்திக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டே இருந்தாலும் சரி, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, குறும்படமும் தயார் பண்ணி, 1 நிமிட படம் அந்த மாரி தயார் பண்ணி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி ஒரு விழிப்புணர்வு தான் ஏற்படுத்தின ஒரு படம் தான் என்னுடைய மகன் முனைவர் அபீஸ் விக்னேஷ் எடுத்த படம். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அத நீங்களே பாருங்க. ஏங்க வாங்க ஓட்டு போட போவோம். நான் வரல. நான் ஒரு கான்செப்ட் யோசிக்கணும். என்ன கான்செப்ட்? வாக்கு யாருக்காயினும் வாக்களிக்க தவறாதீங்கிற தலைப்புல குறும்பட போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு தான் கான்செப்ட் யோசிச்சுட்டு இருக்கேன். நாமெல்லாம் ஓட்டு போடலைன்னா இந்த தேரிக்காட்டில் வழி தெரியாமல் போகிற மாதிரி நம்மளே நம்ம வாழ்க்கையும் போயிடும். சொட்டு சொட்டா வழியில பணம்பாடு சுண்ணாம்பு கலத்தில் விழுந்தாதான் அது பதனி. அதே மாதிரி தான் நாம போடுற ஒவ்வொரு ஓட்டும் நல்லாட்சிக்கான அச்சாணி. இன்னும் வித்தியாசமா ஐடியா வர மாட்டேங்குதே. ஸ்லேவ் இந்தியன்ஸ் ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாததால தானே ஓட்டு போட எல்லாரும் அலட்சியம் காட்டுறீங்க. ஹே ஷர்மிளா, வா ஓட்டு போட்டு வந்துருவோம். என்னங்க திடீர்னு? நாம போடுற ஒவ்வொரு ஓட்டும் தான் நாட்டோட ஓட்டு சதவீதத்தை அதிகப்படுத்தும். இந்தியர்கள் இன்னும் குடியாட்சி மேல நம்பிக்கையோடு இருக்காங்கிறதுக்கு ஆதாரமா இருக்கும். படத்தை பார்த்துட்டீங்களா? இதுல உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னு கேட்டா, நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைவதற்காக என்னெல்லாம் பாடுபட்டுச்சு அப்படின்னு தெரியும். அந்த சுதந்திர இந்தியாவுல வருங்காலத்துல வந்து மக்களாட்சி சரியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னா 100% வாக்கு கண்டிப்பா இருக்கணும். அதனால மக்களான நாம் நமக்கு எதற்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி போகாம, அந்த அந்நிய ஆட்சியிலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளியில அந்த நமக்கு ஆவணப்படத்தை உங்ககிட்ட திரையிட்டோம். பாருங்க, ஒவ்வொருவரும் உறுதியாக சென்று வரிசையில் நின்று நீங்க வந்து வாக்களிக்கணும். உங்களுடைய வாக்கு வந்து 100% வாக்கா பிற்காலத்துல மாறணும். நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம தூத்துக்குடி மாவட்டம் தான் அதிகமான வாக்களித்த ஒரு பெருமையான மாவட்டமாக மாறணும். எப்படி உடனே வாக்களிக்க நீங்க சென்றீங்களா?